கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக யாருன்னா இறக்குங்கப்பா. பிக் பாஸ் வினோத் உட்காந்துட்டு அவன்கிட்ட பேனா இல்லையா, ஒரே செம்ம காமெடியாக வாங்கிட்டாங்க. வினோத்தும் விக்கியும் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரை பற்றி என்ன பாடலான்னு பழைய ஆட்கள்லாம் வராங்க. கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்தது பிரவீன் தான். ஆனாலும் கப்பு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி ஒவ்வொருத்தராக போராடிட்டுருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு டாஸ்க் வைக்கிறார் பிக் பாஸ். இந்த பால் எல்லாம் நிறைய அப்படி ஒன்றும் பெரிய சுவாரஸ்யமாக இல்லை. அப்புறம் இவர் இந்த அவன் பேர் என்ன, நடிப்பு அரக்கன், வாட்டர்மில்லன் ஸ்டார்னுவான். அவனை எப்படி தாப்பா சாமி சமாளிக்கிறதோ தெரியல. எல்லாரும் கலாய்க்கிறாங்க. ஆனால் அவன் தெரியாத மாதிரியே இருக்கான், எதையும் புரியாத மாதிரியே இருக்கான். இது இப்படி என்ன பண்ணணும், அது அப்படி என்ன பண்ணணும், இது சொன்னாங்களா, இப்போ என்ன விளையாடுறாங்க, எல்லாத்தையும் தள்ளணுமா அப்படின்னு கேட்குறான். அந்த ஏன்பா வாட்டர்மிலன், நீ எப்படிப்பா இப்படியே தானா, பிறந்ததுலேருந்தே இப்படி தானா, இல்லை நடுவில் கொஞ்சம் இப்படி ஆயிட்டியாப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. பெருசாக ஒன்றும் டேஷ் ஆகலை. ஆனால் வந்தாலே ஒருத்தி வியானாவா, ஃபஸ்ட்டு அவள் தான் வந்தா. அவள் வந்த உடனே ஒரு நைட்டு நான் தூக்கத்தில் எழுப்புவேன், யாரையாவது 2 பேரை கூப்பிடுவேன், அவங்க என்னோட கிளம்பி வந்துடணும். அது சும்மா உருட்டு, நீ எவ்வளோ வேணால் உருட்டு, சொல்லித்தான் பாருன்ற மாதிரி பண்ணின்னு இருக்கா அவள். இன்னும் பெரிய டேஷுன்னு ஒன்றும் ஆகலை, பார்ப்போம். அப்புறம் பிரவீன் வந்த உடனே அடின்ற மாதிரி ஈன்றான். அவன் வாட்டர்மெலன் அப்படியே ஜர்க் ஆகுறான். உன்னை நான் செய்யத்தான் வந்தேன் அப்படிங்கிறான். அவனுக்கு வாட்டர்மெலன் ஸ்டாருன்னு யார் பேர் வச்சது, அவனே வச்சுக்கிட்டானோ என்னமோப்பா. நடிப்பு அரக்கன்றான் அவன். இன்னும் ஒன்றும் நல்லா சரியாக நடித்த மாதிரி எனக்கு தெரியல. டாக்டர் வேறு சொல்லிக்கிறாங்க, பார்ப்போம். உனக்கு தெரிஞ்சால் சரிப்பா வாட்டர்மெலன், உனக்காக நீ டாக்டர்னு தெரிஞ்சால் சரி. நீ செய்கிற சேஷ்டையெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. ஏன்பா வாட்டர்மெலன், உனக்கே இது கொஞ்சம் ஓவராக தெரியலையா? அப்புறம் பிரவீன் கிட்ட அவன் குத்துறப்போ இவன் ஜர்க்காயிட்டான். அப்புறம் இவன் எவ்வளவோ குத்துறான், அவன் கண்டுக்கவே இல்லை. தலைக்கு தில் அதிகம்தான். ஆனால் வந்த உடனே அவர் கேமரா கிட்டக்க நடிப்பு அரக்கன் என்னமோ ஆரம்பித்தார். சபரி வந்து இதோட குழந்தைகள் நியூஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான்.